போட்டு பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. போட்ட உடனேவே அது இங்கே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. கனவா மீன் நம்ம வாசனை சூப்பராக இருக்கு. தேங்காய் ஊற்றின உடனே அது ஒரு அந்த கனவா குழம்பு வச்ச வாசனை அது வந்து ஒரு நண்டு ஃபீல் தான் வரும். நானும் அந்த குழம்புல இருக்க ஒரு கனவா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக நல்லா கொதிக்க வச்சதுனால நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. குழம்புல இல்லை நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம், ரொம்ப குட்டி குட்டி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கோட vlogல நம்ம வந்து கனவா மீன் குக் பண்ண போறோம். ஆமா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் குக்கிங் vlog தான். எங்க எல்லாருக்குமே கனவா மீன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, அவ்வளவு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் கிடைச்சது, கொஞ்சம் பெரிய சைஸாவே 200 ரூபான்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கனவா மீன் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணது உங்களுக்கு அட்டாச் பண்றேன் வீடியோல. கனவா மீன் தொக்கு, அதுக்கப்புறம் கனவா மீன் 65ம் vlogல பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா லைவ்ல அது மட்டும் வரும். மற்றபடி கனவா மீன் தொக்கு எல்லாமே இந்த குக்கிங் vlogல தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா வந்து கனவா மீன் தொக்குக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எத்தனை வெங்காயமா? ஒரு பெரிய வெங்காயம், 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு நிறைய போட்டாங்க. பூண்டு தட்டி போடணும். பூண்டு தட்டி தான் போடணும்னு சொல்றாங்க கனவா மீன் தொக்குக்கு. அதுக்கப்புறம் தக்காளி 2, தேங்காய் பரிஞ்சிடும். சூப்பர். தக்காளி கட் பண்ற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கனவா மீன் க்ளீன் பண்ணிட்டா நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அம்மா ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. தக்காளி கட் பண்ணியிருக்காங்க, 2 தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்காங்க, கருவேப்பிலை. இது எல்லாமே கனவா மீன் தொக்குக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எனர்ஜியாக குக் பண்ணோம்ல, அதனால ஆப்பிள் ஜூஸ் போட்டு தான் குடிக்க போகிறோம். இதில் ஆப்பிள், சக்கரை எல்லாமே போட்டாச்சு. இதோட மூடிலாம் எங்கம்மா ஆப்பிள் ஜூஸ் போட போகிறாங்க அம்மா. நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னைக்கு இண்டக்ஷனில் தான் குக் பண்ண போகிறோம். நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம இண்டக்ஷனில் தான் குக் பண்ண போகிறோம். வானல் வச்சாச்சு. இப்போ வானல் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனது எண்ணெய் ஊற்றி நம்ம எப்படி எங்கள் வீட்டில் எப்படி கனவா மீன் தொக்கு செய்வோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக தான் பண்ணுவோம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கனவா மீன் வந்து அப்பா க்ளீன் பண்ணுறாங்க, ரெடியாக இருக்குது. பாத்திரமும் வந்து சூடாகுது. இண்டக்ஷன் குக்கிங் ஃபஸ்ட் டைம் வந்து vlogல போடுறேன்னு நினைக்கிறேன், லாங் வீடியோவில். இதுக்கு முன்னாடி அம்மா ஒரு டைம் குட்டி சமோசா பண்ணியிருப்பாங்க, ஆனியன் சமோசா. நான் வந்து இன்னைக்கு தான் இதில் லைவ்ல தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ போதுமாம்மா? எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அம்மா இன்னைக்கு எனக்கு கூடவே இருந்து என்னென்ன போடணும் என்னன்னு சொல்லுவாங்க. நானும் வந்து கனவா மீன் நானும் அம்மா சேர்ந்து தான் பண்ண போகிறோம். என்னோட சிஸ்டர் தான் வந்து ஷூட் பண்ணி கொடுக்குறா. அவள் இன்னைக்கு vlogல வரல. நான் தான் இன்னைக்கு கேமராமேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கருவேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கடுகு, சோம்பு அது மாதிரி எந்த ஐட்டமும் சேர்க்க போகிறது இல்லை. சில பேர் வந்து அதெல்லாம் சேர்ப்பாங்க, அது அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். எங்களுக்கு அது பிடிக்காது. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். இதுவே வேற லெவலில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கருவேப்பிலை போட போகிறேன். நான் ஒரு பொசிஷனில் போயிட்டேன். போட்டு நம்ம இந்த மாதிரி தான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடும். இதுக்கப்புறம் வெங்காயம் தானே போடணும். இப்போ கட் பண்ணி வச்சு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கிறேன். அம்மா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. கனவா மீன்லாம் வந்து அப்பப்போலாம் நம்ம செய்ய மாட்டோம்லம்மா, எப்பயாச்சும் தான். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி vlogல போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. குட்டி குட்டி கனவா மீன் வாங்கினாங்க, அதோட இப்போ தான் வாங்குறோம். அதுக்கப்புறம் அவ்வளோ கிடைக்கவும் இல்லை. என்னைக்காச்சும் அப்பா பார்த்தாங்களும் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் கிடச்சிது. கனவா மீன்லாம் அம்மா தான் சூப்பராக பண்ணுவாங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கற்றுக்குறேன். பக்கத்துலேருந்து அம்மா சொல்லித்தராங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் ஜூஸ் சமைக்கிறப்ப எனர்ஜியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கலாம். அவங்களுக்கு உனக்குடி குடிச்சிட்டு கொடு. சூப்பராக போட்டுருக்கீங்க. வீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, வெங்காயம் வதங்கட்டும். ஸ்பீடு வச்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. தேங்க்யூடா. வந்து ஆமாம், போதும் கேமராமேனுக்கும் கொடுப்போம், கேமரா கேர்ளுக்கும். அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருப்பா. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு.
வேறு என்னென்னலாம் இன்னைக்கு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் தொக்கு, கனவா மீன் 65 தான் பண்ண போகிறோம். 2 ரெசிபி. அது வந்து நம்ம கொஞ்சம் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி வந்து இன்னும் கொஞ்சம் லைவில் குக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் இப்படியே பண்ணிடுவோம். பூண்டு போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு அளவு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே பூண்டும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு சும்மா நிற்கணும், மலாட்டையாவது சாப்பிடுவோம். மல்லாட்டை சாப்பிடுங்க. இன்னைக்கு அப்பா மலாட்டை வாங்கிட்டு வந்தாரு. மல்லாட்டை சாப்பிடுங்க. எவ்வளோ சொன்னாரு மலாட்டை? 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு இந்த மலாட்டை விலை அதிகமாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை மலாட்டை சாப்பிட்டா. இது வந்து களிமண்ணில் இருக்கிற மலாட்டை டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பிஞ்சாகவும் இருந்தால் எனக்கு பிடிக்கும். ரொம்ப முட்டி போயிருந்தா பிடிக்காது. அது சாப்பிடணும். செம்மண்ணில் விளைஞ்ச மலாட்டை வந்து அது ஒரு டேஸ்ட்டு. பட் எனக்கு களிமண்ணில் விளைஞ்ச மலாட்டை தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாமா? என்ன மாதிரி யாராவது வதங்கிச்சுன்னா போட்டுக்கோங்க. மலாட்டை டேஸ்ட் என்ன மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிஞ்சு பிடிக்கும். ரொம்ப முத்தி போகாமல் அப்படியே பிஞ்சுக்கும் முத்துனுக்கு நடுவில் அப்படியே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு இது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அந்த மலாட்டையோட பால் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா முத்து முத்தாக இருக்கும். இந்த மாதிரி களிமண்ணில் இருக்கிற மாதிரி இருக்கும் மலாட்டை. எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தோல்லாம் இருக்கு. வெங்காயம் வதங்குறப்பே நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தேவையான உப்பு. கல் உப்பு போட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டாச்சு. கனவா மீன் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃபேவரட் கனவா மீன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லாட்டை சாப்பிட போகிறாங்க அம்மா. நல்லா வதங்கணும். இது இண்டக்ஷனில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியாக கொதிக்க வைக்கிறதுலாம் சீக்கிரம் பாயில் ஆகிடுது. இந்த மாதிரி வதக்கிறதுலாம் வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி யாராவது இண்டக்ஷனில் ரொம்ப வருஷம் குக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, இண்டக்ஷன் பற்றி நல்லா தெரியும்னா எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேஸை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கரண்ட் இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போ தான் யூஸ் பண்ண ஒரு 1 month தான். எங்கள் சேனலில் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். லைவ் குக்கிங்கில் எல்லாமே இண்டக்ஷன் தான் நாங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. கனவா மீன் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அரிஞ்சு வச்சாச்சு பொடி பொடியாக. தக்காளி வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சத்தூளும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அப்பா. கனவா மீனோட அதோட ஹெட்டு இது வந்து நாங்கள் இந்த மாதிரி இப்படி ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக ஸ்கொயர் ஷேப்பாகவும் இருக்காது. ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் எப்போவுமே அம்மா வந்து தொக்கில் இதுமாதிரி கட் பண்ணி போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து அடுத்து 65 போட போகிறத ரவுண்டாக ரிங் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அது இப்போ க்ளீன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். மூடி போட்டு கூட கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிடணும். தண்ணி அதுலேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் நேரம் இந்த தண்ணிலாம் கனவா மீன்லேருந்து விடுற தண்ணி தான். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போடலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். இங்கேருந்து காமிய மூடி வச்சு நல்லா வதக்கிட்டோம். இது சுருங்கிடுச்சு தெரியுதா? நம்ம கொஞ்சம் இப்படி பட்டையாக போட்டிருந்தோம். இப்போ அழகாக சுருண்டுச்சு. கொஞ்சம் சுருண்டு போய் கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கு. தண்ணியும் நல்லா ட்ரை மாதிரி இருக்கு. ஆமாம், தண்ணியும் ட்ரையாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கான மிளகாய் தூள்லாம் போடலாம். கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பில் அப்பா வந்து நம்ம வந்து 65 போட ரெடி பண்ணியிருந்தோம்ல, கனவா மீன் ஸ்வீட் 65, அதுவுமே அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணுறீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணாதீங்க. ஏன்னா கழுவுறதுக்கு வேலையும் அதிகம். உள்ள க்ளீனாக நம்மளால ரொம்ப நேரம் பொறுமையாக பண்ணலாம். கடகடன் வேணும்னா அது உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளி போட்டாங்க. இவ்வளோ நேரம் அப்பா உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணணும்னா வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸ்பீடு வச்சுக்கோடி. தொக்கு மாதிரி தானே நம்ம இது வைக்கிறோம். எல்லாம் போடுமா, நிறைய நிறைய போடுங்க. தேங்காய் ஊற்றும். இதில் வந்து தேங்காய் ஊற்றும். தேங்காய் சோம்புலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. இதில் நம்ம தேங்காய் ஊற்றுனா பிரான் தொக்கு மாதிரியும், தேங்காய் ஊற்றுனா நண்டு தொக்கு மாதிரி இருக்கும், நண்டு கிரேவி மாதிரி. இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றணும் தண்ணி.
இப்போதைக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா அந்த கனவாலாம் தண்ணியில் வேகணும், கொஞ்சம் வந்து திக்காகணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றுவோம். ஆமாம், நல்லா ஸ்பீடு வச்சுக்கலாம். தேங்காவும் நம்ம அதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற்றணும். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த கனவா மீன் 65க்கு பாதி நாங்கள் வந்து எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 65 பொரிச்சு எடுக்க போகிறோம். ஈவினிங் டைமில் செஞ்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஊறட்டும் அது வரைக்கும். இப்போ இது வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு அப்படியே நாங்கள் பாக்ஸில் போட்டு வைக்கிறோம். கனவா கிரேவி சூப்பராக கொதிக்குது. இப்போ சோம்பு தேங்காய் போட்டு அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதும் குழம்பு கலரை பாரா, இங்கே பாரு, சூப்பராக இருக்குல்ல கன்சிஸ்டன்சி. தேங்காய் ஊற்றணும் நல்லா. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி திக்காகணும். இப்போ குழம்பு மாதிரி இருக்கு, கனவா குழம்பு மாதிரி. இப்படியே வேணும்னாலும் கொதிச்ச உடனே குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கலாம். கனவா கிரேவி தொக்கு மாதிரி நல்லா திக்காக ரெடி ஆகணும். அது ரெடி ஆனது நம்ம பார்க்கலாம். வாசனை சூப்பராக இருக்குது. தேங்காய் ஊற்றின உடனே அது ஒரு அந்த கனவா குழம்பு வச்ச வாசனை அது வந்து ஒரு நண்டு ஃபீல் தான் வரும் இதுக்கு. கனவா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து திக்காகிடுச்சு, சுட சுட இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் லஞ்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. கனவா மீன் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருந்ததை பாதி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பாதி இப்போ வந்து வறுவல் பண்ண போகிறோம். இதில் வீட்டு குழம்பு மிளகாயத்தில் பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் சிக்கன் 65 மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஏன்னா 65 மசாலாலையும் இருக்கும். கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை வறுவல் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சூப்பர் சைட் டிஷ்ஷு கனவா தொக்கு, கனவா வறுவல். பேன் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமான எண்ணெயில். வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம். மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறது தான் நம்ம வந்து கனவா 65 பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வறுவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது ஒரு சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு இதை நம்ம இதில் போட்டு வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கூட அப்படி போட்டு இது எல்லாமே நம்ம போட்டுடலாம். இந்த மசாலாவெல்லாம் இப்போ வழிச்சு போடணும். அதை போட்டதுமே வாசனை சூப்பராக இருக்குது. நாங்கள் கனவா வறுவல் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருப்பாரான். போட்ட உடனேவே அது ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் விடும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது கூடவே நம்ம இந்த மசாலாவை லைட்டாக தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி இந்த மசாலாவே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது, வாசனையும் சூப்பராக வருது. இது பார்க்கறதுக்கு வர ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சிப்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். லைட்டாக வேண்டாம்னாலும் விட்டுருங்க. நான் லைட்டாக ஊற்றுறேன். கனவா வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்சும் இன்னைக்கு சூப்பராக ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எல்லாம் லஞ்சு சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு சூப்பரான லஞ்சு ஸ்பெஷல்னே சொல்லலாம். கனவா மீன் தொக்கு, ஃப்ரை பண்ண கனவா வறுவல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இதுதான் நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா? சூப்பர் லஞ்சு. சூப்பராக நல்லா இருக்குது கனவா மீன். எப்படியும் இருக்குது, சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. நானும் அந்த குழம்புல இருக்க ஒரு கனவா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக, நல்லா கொதிக்க வச்சதுனால நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. குழம்புல நல்லா வெந்திருக்கு. அதில் இருக்க கனவா பாருங்க, குட்டி குட்டியாக சுருங்கி போச்சு. நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம், ரொம்ப குட்டி குட்டியாகிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கும் கனவா மீன் பிடிக்குன்னா இந்த மாதிரி நீங்களும் கனவா தொக்கு, கனவா வறுவல்லாம் பண்ணி பாருங்கள். எங்களை மாதிரியே ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட லஞ்ச் இன்னைக்கு இதுதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சால் சூப்பராக நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.